ஸோ ஹலோ பீப்புள் அண்ட் மைக்கீஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜனநாயகம் படம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்குது. அதுவும் இந்த காலகட்டத்தில் பராசக்தி வந்து பார்த்தோம்னாக்கா ரிலீஸ் ஆகிட்டு ஒரு மாதிரி ஒரு ஆவரேஜான ரிவ்யூஸோட பராசக்தியானது வந்து போயிட்டுருக்கு. பட் இந்த ஜனநாயகம் வந்து பார்த்தோம்னாக்கா இன்னும் டிலே ஆகிட்டுருக்கு. அது ஏன் டிலே ஆகிட்டுருக்கு, எதுக்கு டிலே ஆகிட்டுருக்கு, என்னத்துக்காட்டி ரிலேட் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். லெட்ஸ் கெட் டு திஸ் வீடியோ. ஸோ அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜனநாயகம் அப்படின்ற ஒரு மூவி வந்து பார்த்தோம்னாக்கா 1 இயருக்கு முன்னாடி, அதாவது 1 இயராக ஷூட் பண்ணி இப்போ தான் வந்து பார்த்தோம்னாக்கா பக்கமாக ஒரு 3 to 4 months முன்னாடி வந்து பார்த்தோம்னாக்கா படத்தை வந்து பார்த்தோம்னாக்கா ஃபுல்லாக முடித்தாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டிசம்பர் 18 வந்து பார்த்தோம்னாக்கா சென்சார் போர்டுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா அப்பீல் பண்ணுறாங்க. எங்களோட படத்தை வந்து பார்த்தோம்னாக்கா நீங்கள் சென்சார் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்சார் போர்டுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த சென்சார் போர்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா Jan 1, 5 இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னாக்கா கண்டினியூஸாக ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க. அதாவது நாங்கள் சென்சார் பண்ணிட்டோம், UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனால் அந்த சென்சார் போர்டில் 4 பேர் வந்து பார்த்தோம்னாக்கா, அதாவது 5 பேர் அந்த மூவியை வந்து ஃபுல்லாக பார்ப்பாங்க. அது 4 பேர் வந்து பார்த்தோம்னாக்கா ஓகே படம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு பர்சன் வந்து பார்த்தோம்னாக்கா படத்தை பார்த்துட்டு இந்த படத்தில் வந்து ஓகேவா இல்லை, அதாவது ரிலீஜனை ரொம்ப டிபெண்ட் பண்ணியிருக்க மாதிரி, ரொம்ப பேசுகிற மாதிரி இந்த படம் வந்து பார்த்தோம்னாக்கா லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் போயிட்டு அந்த சென்சார் போர்டோட ஹெட்டுக்கிட்ட வந்து பார்த்தோம்னாக்கா இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. அப்படி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த படத்துக்கு வந்து பார்த்தோம்னாக்கா சென்சார் போர்டு இது வரைக்கும் தரல. ஆனால் அந்த சென்சார் போர்டோட ரூல் என்னென்னா, படத்தை அதாவது சென்சாருக்கு அப்பீல் ஆகி 1 month வரைக்கும் அந்த படத்துக்கு வந்து பார்த்தோம்னாக்கா சென்சார் தராமல் இருக்கலாம் அப்படின்ற ஒரு உண்மையான விஷயமும் இருக்கா. அதைப்படி பார்த்தா டிசம்பர் 18 இன்னைக்கு ஜனவரி 10 வரைக்குமே வந்து பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 22 நாள் 21 நாள் தான் ஆயிருக்கு. இன்னும் அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா எக்ஸ்ட்ரா ஒரு 10 days இருக்குன்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க முன்னாடியே தன்னோட ரிலீஸ் டேட்டை வந்து பார்த்தோம்னாக்கா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங் ஸ்டைலையும் வந்து பார்த்தோம்னாக்கா அவங்க வந்து பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் கோர்ட்டில் இந்த மாதிரி கேஸ் வந்து கண்டினியூஸாக போயிட்டே இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கே தெரியும், ஆனால் அந்த மெர்சல் படம் வந்து பார்த்தோம்னாக்கா ப்ரீ புக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிட்டு அன்றைக்கி, அதாவது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முந்தின நாள் தான் வந்து பார்த்தோம்னாக்கா அந்த படத்துக்கான சென்சார் ஆனதே வந்து தந்திருக்காங்க. ஆனால் அதே போல தான் அந்த கேவின் ப்ரொடக்ஷனோட மைண்ட் செட்டும் வந்து இருந்திருக்கு. அதாவது ஜனநாயகம் படத்துக்கு அந்த முந்தின நாள், அதாவது Jan 9 வந்து பார்த்தோம்னாக்கா ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. Jan 8 ஈவினிங்குள்ளார நமக்கு சென்சார் கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்திருக்காங்க. பட் அங்கே ஒரு ரொம்ப எதிர்பாராத ட்விஸ்ட் என்னென்னா, அங்கே சென்சார் கொடுக்கறதுக்கு அவங்க வந்து பார்த்தோம்னாக்கா ஒத்துக்கிடவே இல்லை. ஏன்னா கோர்ட்டில் அப்பீல் பண்ணதுனால வாய்தா மேலே வாய்தா வந்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி அடிக்க வச்சுட்டே போயிட்டே இருந்தாங்க. அது இல்லாமல் இந்த படக்குழுவானது தான் வந்து போய் பார்த்தோம்னாக்கா இந்த சென்சார் போர்டுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா அப்பீல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 கட்ஸுக்கு பக்கமாக அந்த படத்தில் பண்ண சொல்லியிருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படியும் அவங்க வந்து பார்த்தோம்னாக்கா அவங்க சென்சார் கொடுக்கல. ஏன்னா இப்போ விஜய் எதில் இருக்காருன்னா, அதாவது விஜய் சார் வந்து எதில் இருக்காருன்னா, அவர் ஒரு பாலிடிக்ஸில் இருக்கார். அந்த பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னாக்கா அவர் சென்சார் வந்து கொடுக்குறதே வந்து பார்த்தோம்னாக்கா இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தோம்னாக்கா கட் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி 30 கட்ஸுக்கு பக்கமாக வந்து பார்த்தோம்னாக்கா படத்தில் நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் இவர் பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால கண்டினியூஸாக வந்து பார்த்தோம்னாக்கா இவரை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா மற்ற கட்சிகளை தாக்கி பேசுகிறதா இருக்கட்டும், மற்ற சமூகங்களை தாக்கி பேசுகிற மாதிரியும் நிறைய சீன்ஸ் எல்லாம் இருக்கிறதாகவும் சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய கேஸ் வந்து போயிட்டுருக்கு. பட் இது வந்து பார்த்தோம்னாக்கா விஜய் சாருக்கு வந்து பார்த்தோம்னாக்கா இது ரொம்ப ரெகுலரான ஒன்று தான். ஏன்னா அவர் கண்டினியூஸாக இந்த மாதிரி எல்லா படத்துக்குமே ஃபேஸ் பண்ணுறாரு. பட் இப்போ பாலிடிக்ஸ்குள்ளார என்ட்ரு ஆனதுனால இவர் வந்து பார்த்தோம்னாக்கா இது கண்டினியூஸாக வந்து பார்த்தோம்னாக்கா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அதுவும் படத்தையே ரிலீஸ் பண்ண கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா படம் எப்படி ரிலீஸ் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தெரிய வருது. ஏன்னா நார்மலாக அவர் இருக்கும்போதே நிறைய சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இவருக்கு இந்த மாதிரி பார்த்தோம்னாக்கா நிறைய கேஸ் போடுறது, இந்த படம்லாம் ரிலீஸ் ஆக விடுறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். பட் இவர் பாலிடிக்ஸில் என்ட்ரு ஆனதுனால சென்ட்ரலில் வந்து பார்த்தோம்னாக்க நமக்கு தெரியும் பிஜேபி இருப்பாங்க. ஸோ இந்த படத்தை அவங்களும் ஒரு ஆள் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கட்ஸ் எல்லாம் நடந்து இந்த படத்தெல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா வரதுக்கே விட மாட்டேன்றாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த படமானது வந்து பார்த்தோம்னாக்கா போயிட்டுருக்கு. நாம் நினச்சபடி இந்த படம் வந்து பார்த்தோம்னாக்கா ரிலீஸ் ஆகும்னு நினைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோலேருந்து லீவ் ஆக்கிறேன். தேங்க்யூ.